ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் வாட்ஸ்அப்பை மெட்டா கூட எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா நம்ம என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல ரிஜிஸ்டர் பண்ணாத நம்பர் வேணும். இல்லை ஆல்ரெடி நம்ம அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நீங்க உங்க எந்த இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, லாகின் பண்ணியிருக்கீங்களோ வாட்ஸ்அப், அந்த மொபைல் எடுத்துட்டு அதில் செட்டிங்ஸ் போய்க்கங்க. அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல போயிட்டு கீழே பாட்டம்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா டெலீட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் பர்மனண்டா வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாவே டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு கிளியரே வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா குரோம் ப்ரௌசர் எடுத்துட்டு நம்ம இந்த யூஆர்எல் போடணும். developer.facebook.com சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்க வந்துட்டு மை ஆப்னு சொல்லிட்டு டாப்ல ஒரு இது இருக்கும். ஸோ நீங்க மை ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பை டிஃபால்ட் நிறைய ஆப் நம்ம கிரியேட் பண்ணிப்போம் வேற டிபெண்டன்சிஸ்க்காக. ஸோ நம்ம புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஆப் நேம் ஒன்று கொடுக்கணும். ஆப் நேம் வேணும், ஆப் நேம் ஆகும் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த நேம் வேணும் செட் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக EGBS டெஸ்ட்னு கிரியேட் பண்றேன். இன்னும் நம்மளோட கான்டாக்ட் மெயில் ஐடி என்ன கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்னா யூஸ் கேசஸ் போய்க்கலாம். இங்க வந்துட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம இங்க வாட்ஸ்அப் வித் கனெக்ட் வித் கஸ்டமர் த்ரூ வாட்ஸ்அப் இதுக்காக தான் நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ இது செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது இங்க மல்டிபிள் ஷோ ஆகும். நம்ம என்ன பிசினஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறோமோ அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பிஃபோர் தட் நம்ம ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க பிசினஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். யூசிங் நம்மளோட ஃபோன் நம்பர் இல்லாட்டி மெயில் ஐடி கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் அந்த அக்கௌண்ட்டை. பின்ன நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பின்ன பார்த்தீங்கன்னா ரெக்கைமெண்ட்ஸ் நீங்க ஒன்று கொடுக்க வேண்டாம். பின்ன நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் நேம் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இங்க கோ டு டேஷ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட புதுசா ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு உங்களோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு என்னமோ அந்த பாஸ்வேர்டு நீங்க இங்க டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு புதுசாக ஒரு ஆப் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் லோட் ஆயிட்டு இருக்கு, ஒன்ஸ் லோடிங் கம்ப்ளீட் ஆனாலும் உங்களுக்கு ஆப் கிரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. EGBS டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணா அந்த ஆப் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னா பிஃபோர் தட் நியர் ஆப்ஷன்ஸும் பண்ணணும். இங்க வந்துட்டு ஆட் யூஸ் கேஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு உங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். இங்க வந்துட்டு நமக்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம பண்றோமோ அது நீங்க கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிசினஸ் பர்பஸ்க்காக கொடுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் வரல, ஸோ இங்க லீவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ள வரீங்க. இப்போ நமக்கு மெசேஜ் சென்ட் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக நீங்க வேணா உங்க டெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல போய் வேணும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க ஏபிஐ டெஸ்டிங் இருக்கீங்க, இங்க போயிட்டு நீங்க புதுசா ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்க பை டிஃபால்ட் என்னன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிருக்கும். அது பேஸ் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். நீங்க ரெசிபி நம்பர் வந்தாலுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 3 ஆட் பண்ணிருக்கேன். புதுசா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க பண்ணணும்னா இப்போ இந்த நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். ஒன்ஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு இங்க லிஸ்ட்ல ஆட் ஆகி வரும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஜென்ரேட் டோக்கன் கொடுத்துருவீங்க, உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க சென்ட் மெசேஜ் நீங்க கொடுத்துட முடியும். இவ்வளவுதான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க எங்க வரணும்னா business.facebook.com சொல்லிட்டு வருவீங்க இல்லையா,
அங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எந்த பிசினஸ் அக்கௌண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பிசினஸ் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணி உள்ள வந்துக்கிறீங்க. உள்ள வரும்போது நம்மளுக்கு இங்க நிறைய செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இங்க இந்த மாதிரி நிறைய ட்ராப் டவுன்ஸ் தெரியும். இந்த அக்கௌண்ட்ஸ்குள்ள வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற என்னெல்லாம் டெஸ்ட் நம்ம சொன்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த நம்பர் இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிஸ்ட்ல வரும். அது கூட நம்ம என்ன நம்பர் எல்லாம் புதுசா ஆட் பண்றோமோ அந்த லிஸ்ட் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்க வந்துட்டு இல்ல புதுசா ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட் கொடுத்தோம். ஆட் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியுதுங்க இல்லையா, கிரியேட் நியூ வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இதுல நீங்க புது நம்பர் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அங்க என்னெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க இங்க நேம் தெரியுது பாத்தீங்களா, மீன்ஸ் இங்க நேம்னு சொல்லிட்டு இங்க எவர்கிரீன் பிசினஸ் சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி நேம் ஒன்று என்டர் பண்ணணும். அது கூட நீங்க என்ன மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பரை ஆட் பண்ணி கொடுக்குறீங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வரும், வெரிஃபைன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்ஸ் அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த நம்பர் பேஸ் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஓடிபி நீங்க எடுத்து ஜஸ்ட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம கிளவுட் ஏபிஐக்கும் நமக்கு அந்த ஓடிபி தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிரும். பின் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மெத்தட் ஒன்று இருக்கீங்க இல்லையா, அதை நீங்க பேமெண்ட் மெத்தடும் நீங்க வெரிஃபை பண்ணணும். அது எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எதுவுமே இல்லாட்டி இங்க எடிட் கொடுத்துக்கிறீங்க. எடிட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்க எந்த பேமெண்டா கொடுத்துக்கலாம். அப்போ அப்டேட் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு நீங்க புதுசு வேற ஏதாச்சும் பேமெண்ட் பண்றீங்க மெத்தட் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொடுத்துட்டு அதோட கார்டு டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் டீடைல் உங்களுக்கு வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்துடும். அவ்வளவுதான். இப்போ இந்த பார்ட்ல அவ்வளவுதான். ஜஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருக்கோம், நம்பர் வெரிஃபை பண்ணிருக்கணும், பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா நம்ம கிளவுட் ஏபிஐல நம்ம நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா போஸ்ட்மேன் சொல்லிட்டு அந்த பார்ட் தேவைப்படும் நம்மளுக்கு. அதுல போய் நம்ம என்ன பண்ணணும்னா இங்க பாத்தீங்களா ஒரு ரிக்வெஸ்ட் யூஆர்எல் போட்டிருக்கோம், https://graphic.facebook.com. பின்ன இந்த பார்ட் என்னன்னா நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோமோ அது. இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இங்க போட்டிருக்கோம். ஸோ அதான் v25.0. நெக்ஸ்ட் இந்த பார்ட் என்னது அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பரோட ஐடி. அந்த ஃபோன் நம்பர் ஐடி நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட இங்க நம்ம சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம ஃபோன் நம்பர் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, நான் எவர்கிரீன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கீங்க இல்லையா, இதுதான் நமக்கு அந்த ஃபோன் நம்பர் ஐடி. சாரி, இப்போ பார்த்துட்டீங்கன்னா நம்ம இது ஃபோன் நம்பர் ஐடியா யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எங்க கரெக்டாக கிட்ட ஆகும் அப்படின்னா கீழே வந்துட்டீங்கன்னா வாட்ஸ்அப் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, அதுக்குள்ள வரீங்க. அங்க வந்துட்டு நமக்கு ஃபோன் நம்பர் லிஸ்ட் நமக்கு தெரியும். இங்க வந்துட்டு எந்த ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் இங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஃபோன் நம்பர் ஐடின்னு சொல்லிட்டு இங்க தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் நம்பர் ஐடியை காப்பி பண்ணிட்டு நமக்கு போஸ்ட்மேனுக்கு போய்க்கிறோம். போஸ்ட்மேன்ல போய் இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் /ரெஜிஸ்டர்னு போட்டுட்டு பின் இங்க ஹெட்டரில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆத்தென்டிகேஷன் பிளஸ் கண்டென்ட் டைப். கண்டென்ட் டைப் வந்துட்டு அப்ளிகேஷன் /JSON கொடுத்துக்கலாம் பிஆர். பின் இங்க இருக்கிற டோக்கன் எங்க நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் கோட்டுக்குள்ள வந்துக்கலாம். இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு எங்க போகணும் அப்படின்னா ஒரு நிமிஷம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எங்க போய் ஜென்ரேட் பண்ணணும் பர்மனன்ட் டோக்கன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்து மேலே பார்த்து யூசர்ஸ்குள்ள சிஸ்டம் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டு ஜென்ரேட் டோக்கன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் வரும். நம்ம பாஸ்வேர்டு இல்லாட்டி ஓடிபி பண்ற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் வரும். ஒன்ஸ் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாப்அப் மாடல் பாப்அப்ல டோக்கன் ஜென்ரேட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் அதுதான் சேம் அந்த டோக்கனையும் நீங்க காப்பி பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டோக்கன் காப்பி பண்ணிட்டு வந்துட்டா நமக்கு போஸ்ட்மேன்ல இங்க ஆத்தென்டிகேஷன்ல பேஸ்ட் பண்ணுவோம். வேறு இது வந்துட்டு நம்ம மேண்டேட் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு பேக்ல ஸ்பேஸ் விட்டு நீங்க இந்த என்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாடிக்குள்ள வந்துட்டு பாடியில ரால JSON அங்க வந்துட்டு என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா மெசேஜிங் ப்ராடக்ட்ல வந்துட்டு வாட்ஸ்அப்னு கொடுக்கணும். பின் என்னன்னா நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்களே மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணும்போது ஒரு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஓடிபி தான் இங்கேயும் நம்ம பாஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னன்னா சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் மெசேஜ் வந்துடும். ஸோ சக்சஸ் வந்துச்சுன்னா நமக்கு கிளவுட் ஏபிஐல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம திரும்பி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க இங்க பார்க்க முடியும். இங்க கனெக்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் உங்க ஃபோன் நம்பர்ல பார்த்துட்டீங்கன்னா இங்க கனெக்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கனெக்டட் ரேட்டிங் ஹை. இந்த பார்ட் உங்களுக்கு கிளவுட் ஏபிஐல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஷோ ஆகும். ஒன்ஸ் இது வரைக்கும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மெட்டா இன்டகிரேட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டர்னல் ஆப் கூட இன்டகிரேட் பண்ணணும். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ இல்லாட்டி ஃபியூச்சர்ல நமக்கு பார்ட்டா பார்க்கலாம்.